ஹாய், கத்திரிக்காய் கருப்பு சுண்டல் பிரியாணி பண்ணலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம், நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. புதினா மல்லி தூவி அதையும் வதக்கிக்கலாம். 2 பெரிய தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் நல்லா கொலைய வதக்கிக்கலாம். இப்போ கார்டன்லேருந்து எடுத்த கத்திரிக்காய் உள்ளே சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். 1 கப்பு கருப்பு சுண்டல் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். நான் ஜீரக சம்பா ரைஸ் 1 கப் ஊற வச்சுருந்தேங்க, அதை வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். 1க்கு 1.5 தண்ணி வச்சா போதுங்க. இப்போ புதினா மல்லி தூவிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. கமன்னு கத்திரிக்காய் கருப்பு சுண்டல் பிரியாணி ரெடிங்க. இந்த ஏலக்காய் பட்டை இதெல்லாம் நான் எடுத்துருவேன், ஏன்னா சாப்பிட சொல்ல மாட்டுச்சுன்னா பையன் கோவப்படுவான். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காய் சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. பாய்.